ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேர்ந்து சமைக்கலாம். நான் உங்கள் யஷ்வந்த் குமார். நம்ம சேர்ந்து சமைக்கலாம் எபிசோட் பார்த்துருப்பீங்க நம்புறேன். நிறைய கெஸ்ட் நம்ம கூட ஜாயின் பண்ணுறாங்க, நிறைய ரெசிபிஸ் நம்ம கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ரெசிபிஸ்லாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட இன்னொரு கெஸ்ட் ஜாயின் பண்ண போகிறாங்க. நமக்காக ஒரு சூப்பரான ரெசிபி ஷேரும் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களை வெல்கம் பண்ணிவிடுவோம். லெட்ஸ் வெல்கம் தீபிகா. ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர்க்கா. அண்ட் நம்ம சேனலில் வந்து ரொம்ப காலமாக வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் கமெண்ட்ஸ் மூலயமா உங்கள் அன்பு மற்றும் ஆதரவை எப்பயுமே வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களை நம்ம சேனலில் நான் இன்னைக்கு வெல்கம் பண்ணதில் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. மை ப்ளஷர். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களோட ரெசிபீஸாக இருக்கட்டும். தேங்க்யூ. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நான் நிறைய ட்ரை பண்ணி கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் நான். ஸோ எனக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். பட் அதை வந்து எப்படி பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக சொல்லி கொடுக்குறதுனால உங்கள் சேனல் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். தேங்க்யூ. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டும் பண்ணிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட அதை நான் கற்றுக்கிட்டேன் நான். தேங்க்யூ. இல்லைனாங்க இருக்கு நம்ம வந்து ஒருத்தவங்க மதிச்சு நம்ம கமெண்ட் பண்றாங்க. சோ திருப்பியும் நம்ம கமெண்ட் பண்றதா அது மரியாதையா இருக்கும் அப்படி நான் நம்புறேன். கமெண்ட் பண்றது 300 400 கமெண்ட்ஸ்க்கு கூட நீங்க வந்து அத ரிப்ளை பண்றது பெரிய விஷயம். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது 10 கமெண்ட் வந்துச்சு. அப்படி ஸ்டார்ட் பண்ணேன். அது 300 கமெண்ட்ஸா வந்துச்சு. இதே 3000 கமெண்ட்ஸ் வந்தா கூட மேபி 1 or 2 days டிலே ஆகுமே தவிர்த்து கமெண்ட் வரது மட்டும் என்னைக்குமே ஸ்டாப் ஆகாது. ஸோ இன்னைக்கு நமக்காக எங்களுக்காக என்ன சமைச்சு காட்ட போறீங்க? ஒரு சீர்காழி ஸ்டைல் வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஓ, நீங்க சீர்காழியா? ஆமா, என் சொந்த ஊர் சீர்காழி. சோ அங்க வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபி இது. சோ எனக்கு வந்து அது நான் இங்க சென்னையிலயோ இல்ல என்னோட நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்லயுமே நான் சாப்பிட்டது நான் யூடியூப்லயும் பார்த்தது அக்கா. நானும் டேஸ்ட் பண்ணது இல்ல. ஆமா, அதனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை தட். எனக்கு அது செஞ்சு பார்க்கலாம், அப்படி செஞ்சு காமிக்கணும். சூப்பர். கண்டிப்பா ஒரு டிஃபரண்டான ரெசிபியா இருக்கும். ஆமா, இன்னும் என் சேனல்ல கூட நான் அதை போடல நான். சோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை. சூப்பர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அரைக்க போறோம். சரிங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை வந்து அதுக்குள்ள வந்து மேரினேட் பண்ணி வைக்க போறோம். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு half an hour நல்லா அந்த ஃபிஷ் மேரினேட் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஃபிஷ்ஷை மட்டும் ஸ்குவீஸ் அவுட், எக்ஸ்ட்ரா மசாலா எல்லாத்தையும் ஸ்குவீஸ் அவுட் பண்ணிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போறோம் தனியா. சரிங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்குவீஸ் அவுட் பண்ண அந்த மசாலாவை வந்து மறுபடியும் கொஞ்சம் ஆயிலில் வடகம் அண்ட் அந்த கருவேப்பிலையை மட்டும் நல்லா தாளிச்சிட்டு அது கூட அந்த மசாலாவும் போட்டுட்டு ஸோ ஃபுல்லாக வந்து அதை ஃப்ரை பண்ணி அது நல்லா சுருங்கி அந்த எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வரும்போது நம்ம அந்த ஃப்ரை பண்ண அந்த ஃபிஷ்ஷை வந்து அதுக்குள்ளே புதைச்சி வச்சிருக்கோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ மசாலா அரைக்க போகிறோம் இல்லையா? அதுக்கு என்னென்ன வேணும்னு சொன்னீங்கன்னா போய் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே. அதுக்கு வந்து தேங்காய் ஒரு பாதி மூடி வந்து திருவினது தேங்காய், அது அரை மூடி தேங்காயே நல்லா துருவி இருக்கு. ஓகே. ஸோ அது கூட சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம். சரி, இப்போ ரெண்டையும் போட்டு நல்லா ஃபைன். அதுக்கப்புறம் சோம்பு ஒரு 2 டீஸ்பூன். ஓகே. ஸோ இது நல்ல ஃபைன் பேஸ்ட், கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு. ஓகே, நல்லா ஃபைனாக அரைச்சு. நல்லா ஃபைனாக அரைச்சு. ஓகே. ஸோ 2 minutes வெயிட் பண்ணுங்க, அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேக்கா. ஓகே. ஸோ இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸோ இது தேங்காய் இதில் போட்டுக்கலாம் ஃபுல்லாக. ஓகே. ஸோ மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட வேண்டியது. எல்லா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாமா? இது 2 தவிர மிச்சம் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். வடகம், கருவேப்பிலை தவிர்த்து மற்ற எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் புளி பேஸ்ட். சரி, இது எவ்வளோ புளி? ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துட்டு அதை வந்து நல்லா திக்காக கரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்காக கரைச்சிட்டு ஒரு 8 ஸ்பூன் புளி பேஸ்ட்னு வச்சுக்கலாம். ஓகே. எந்த புளி இருந்தாலும் ஓகே. எந்த புளினாலும் சரி. ஓகே. அடுத்து மிளகாத்தூள். ஓகே. இது எவ்வளோ? இது வந்து ஒரு 4 டீஸ்பூன் போதும். இது வந்து பிளெயின் மிளகாய்த்தூள் தான். பிளெயின் மிளகாத்தூள் தான். ஸோ வீட்டிலலாம் வந்து இது காம்பினேஷனில் அரைப்போம். ஸோ இது எல்லாரும் அந்த மாதிரி அரைக்க மாட்டாங்கல்ல, அதனால ஸோ உங்கள் ஸ்டைலில் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி சமையல் பண்ணணுன்றதுனால நான் இந்த மாதிரி ஒருவேளை அது இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? அந்த ரேஷியோவில் நம்ம அரைக்கிறோம்னா அந்த மாதிரி. பட் அதை ஆட் பண்ணும்போது நம்ம வந்து தனியா பவுடர் சேர்க்க தேவை இல்லை. அதுவும் வந்து தனியா அண்ட் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 3 காம்பினேஷனில் இப்போ நம்ம வீட்டிலலாம் அரைச்சே குழம்பு மிளகாத்தூள்னு எடுத்து வச்சுக்கோம். ஸோ அது எல்லார் வீட்லையும் நம்ம வந்து அரைக்க மாட்டாங்கல்ல. அந்த இல்லை, அதான் கேட்குறேன். இப்போ நம்ம இன்னைக்கு இப்படி ஆட் பண்ணுறோம். ஒருவேளை அது அவங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்க்ரீடியன்ட் பதிலாக ஒரே இன்க்ரீடியண்ட்டாக நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் அது வீட்டிலலாம் இப்போ ஒரே இன்க்ரீடியண்ட்டாக தான் ஆட் பண்ணுவேன் நான். ஸோ எல்லாருக்கும் அது கிடைக்காதுன்றதுனால நான் தனித்தனியாகவே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், ஸோ 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஓகே. அதுக்கப்புறம் தேவையான உப்பு. நான் உப்புல ரொம்ப வீக், அதனால நீங்களே போடுங்க. அப்படிங்களா? ஆமாம். ஏன்னா நான் ரொம்ப டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் நான் வந்து எடுத்துப்பேன். ஸோ நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் போடுவேன். அப்படி தான் போட முடியும். ஓகே, அப்போ ஃபைன். ஸோ இது எல்லாமே வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம்.
சரிங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போ இந்த மேரினேட் இருக்கு இல்லையா, இது எத்தனை மீன் கரெக்டாக இருக்கும்? ஸோ இது ஒரு 1/2 கிலோ. இது மட்டும் மீன் சொல்றீங்களா? மீன் வந்து 1/2 கிலோ மீன் கரெக்டாக 1/2 கிலோ மீனுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் கரெக்டாக இருக்கும். சரி. ஸோ 1 கிலோ வாங்குறோம்னா இதை அப்படியே டபுள் அப் பண்ணிக்க வேண்டியது. ஓகே சரிங்க. அப்படின்னா ஒரு மூடி தேங்காய் போட வேண்டியது. ஆமாம், ஒரு மூடி தேங்காய் போட்டுக்கணும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போடணும்? எதுவுமே கிடையாது, எதுவுமே வேணும். நார்மலாக இவ்வளோதான் சிம்பிள். ஆமாம், இது எதுவுமே தேவை கிடையாது. ஸோ நீங்கள் சமைச்சதுக்கப்புறம் அந்த கவுச்சி எதுவுமே வந்து வராது இதில். ஸோ இதில் வந்து உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரி. மீன் வந்து இப்போ இதுக்குள்ள ஆட் சரிங்க. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன மீன் யூஸ் பண்ணுறோம்? கொடுவா ஃபிஷ். ஓகே. ஸோ இதில் வந்து எல்லா மீனுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வஞ்சிரம் இதெல்லாம் வந்து பெருசாக ஆட் பண்ணும்போது சம்டைம்ஸ் பிரேக் ஆகிடும். ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் பிரேக் ஆகிடும். பட் இந்த வால் பகுதி இருக்கு இல்லையா, அங்க கட் பண்ண அப்படினா கரெக்ட்டா இருக்கும். ஆமாம். அப்ராக்சிமேட்டா ஒரு 10 ல இருந்து 12 பீஸ் இருக்கு. ஓகே. ஸோ இது மேரினேட் ஆகணும் இல்லையா? ஆமாம், இது ஃபிஷ் நல்லா அந்த கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மசாலா போட்டு வெயிட் பண்ண போகிறோம். ஆமாம், ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணும்போது 2 பேர் எனக்கு நல்லா தெரியும். ஒன்று நீங்கள், இன்னொன்று உங்கள் பொண்ணு. இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்கள் பொண்ணு இல்லை, பட் வெளியில் இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம உள்ளே கூப்பிட்டுருவோம். நீ வாமா, உள்ள வா. ரோஷிவா. அம்மா அம்மா இங்கே தான் இருக்கு. இங்கே தான் இருக்கு. வீட்டிலலாம் வந்து பேக் பண்ணுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம்னா என்னை விட அவள் தான் வந்து பயங்கர எந்துவாயிட்டு ஒன்றுமே பண்ண விட மாட்டா. நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண விட மாட்டா. ஸோ நான் மோஸ்ட்லி என்னோட எடிட்டிங் இருக்கட்டும், என்னோட பேக்கிங் இந்த மாதிரி விஷயம்லாம் நான் அவளை தூங்க வச்சுட்டு மிட் நைட்டில் தான் பண்ணுவேன் நான். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சமத்தான பொண்ணு. என்ன ரோஷி? சார் அதான் குக்கிங்கை தவிர்த்து வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? குக்கிங்கை தவிர எனக்கு வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் ஏதாவது வேஸ்ட் திங்ஸை வச்சு கிராஃப்ட் பண்ணுறது. ஸோ நாங்கள் சேனலும் ரன் பண்ணுறேன். ஸோ தீபிகா வித் ரோஷிகான்னு சொல்லி. ஸோ அதில் வந்து லைஃப் ஸ்டைல் விளாகிங், குக்கிங், பேக்கிங். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், என் பொண்ணோட நான் என்னென்ன பண்ணுறேன், சைல்ட் கேர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஓகே. ஸோ சேனல் நேம் வந்து தீபிகா வித் ரோஷிகா. ஓகே. ஸோ மறக்காமல் நீங்களும் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம தீபிகா அக்காவுக்கும் கொடுங்க. தேங்க்யூ. நானும் வந்து கண்டிப்பாக பார்ப்பேன்க்கா. தேங்க்யூ ஸோ மச். ரோஷிகாக்காக பார்ப்பேன். ஆமாம், தேங்க்யூ ஸோ மச். என் வயசில் பாதி வயசு தான் உங்களுக்கு. ஸோ பட் எனக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது உங்ககிட்டேருந்து கற்றுக்கிறது. அப்பார்ட் ஃப்ரம் குக்கிங் சொல்கிறேன். ரொம்ப நன்றிக்கா. ஏன்னா நான் வந்து கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறது ஒன்று கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி இந்த சின்ன வயசில் மற்றவங்களுக்கும் வந்து க்ரோ டுகெதர் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வரீங்கல்ல. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அது நானுமே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் குட்டி குட்டி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணும்போது நானும் இந்த மாதிரி ஷேர் பண்ணணும், கொஞ்சம் டைம் எடுத்து ஷேர் பண்ணணும் அப்படின்றது உங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஃப்ராங்க் வந்து இதை மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுமான்னு நான் பண்ணதில்லை. இந்த சல்வார் இதெல்லாம் அவங்க வந்து சேல் பண்ணும்போது இப்போ நான் உங்களை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். அதை நான் ஆல்ரெடி என்னோட இது வந்து நீங்கள் கம்யூனிட்டி டேப்லேயே நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் கற்றுக்கிட்டேன் அந்த விஷயம். ஸோ அது வந்து உங்ககிட்ட நான் வந்து கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். குக்கிங்லேயும் வந்து இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்றதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்றத கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து. ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. உங்கள் சேனலில் உங்ககிட்ட பிடிச்சது அதுதான். ஐயோ தேங்க்யூக்கா. சரி, இப்போ நம்ம மீன் வந்து மேரினேட் ஆகிடுச்சுக்கா. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இதை வந்து அந்த எக்ஸஸ் மசாலா எல்லாமே ஸ்குவீஸ் அவுட் பண்ணிவிட்டு வெறும் அந்த மீனை மட்டும் எடுத்து நம்ம வந்து சரி. ஓகேங்கக்கா. ஓகே. நல்லா புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கூட மசாலா தேவையே இல்லை இதில். அப்படிங்களா? ஆமாம். சரி, மறுபடியும் நம்ம மசாலாக்குள்ளே தான் போட போகிறோம். சரி. தேவை ஃபுல்லாக. மசாலா இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் தனித்தனியாக வந்துடும். தனித்தனியாக வந்துடும். இவ்வளோ அந்த அளவுக்கு ஸ்குவீஸ் அவுட் பண்ணிட்டு இப்போ மீன் நல்லா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, வந்துடுச்சு. இது அப்படியே எண்ணெய் இல்லாமல் எடுத்து பிளேட்டில் மாற்றிடுவோம்.
இப்போ மீன் ஃப்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு அந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய். ஓகே. எவ்வளோ எண்ணெய்க்கா? நம்ம எல்லாமே ஊற்றிடலாம். ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் கொஞ்சம் மட்டும். ஓகே. ஒரு 200 ml அளவு எண்ணெய். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வடகம் போட்டுடலாம். தாளிப்பு வடகம். எவ்வளோ வடகம்? ஸோ ஒரு டீஸ்பூன் போதும். ஓகே. வடகம் இல்லைன்னா? வடகம் இல்லைன்னா கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு. ஓகே. போதுமாக்கா ஃப்ரை ஆனது? இப்போது கறி லீவ்ஸ் எவ்வளோ போடணும்? ஒரு 10லேருந்து ஒரு கொஞ்சமாக. என்னெல்லாம் முடியாதுக்கா, அப்படியே எடுத்து போதும். ஸோ இப்போ மசாலா எடுத்து போட்டுருங்க. எல்லா மசாலாவும் போட்டுருலாம் இல்லையா? ஓகே. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ரெசிபிக்கு வந்து ஆயில் கொஞ்சம் நிறைய தான் இருக்கும். ஆமாம். ஸோ இப்போவே வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் இதோட. சரிங்கக்கா. எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுவோம்? கொஞ்சமாக. போதும். ஒரு 100 ml 150 ml தண்ணி ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுவும் நல்லா குக் ஆகணும். ஆமாம், நல்லா குக் ஆகணும். இது வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி வரணும். ஓகே. ஸோ இதை விட கொஞ்சம் லைட்டாக வரணும். ஸோ அப்போ வந்து நம்ம இதுக்குள்ள அப்படின்னா ஒரு 10 to 15 minutes ஆகும் இல்லையா? ஆமாம். ஸோ இந்த ஆயிலே நல்லா குக் ஆகணும். ஸோ இது ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த மசாலா நீங்க சொன்ன மாதிரி ரெடி ஆயிடுச்சுல? நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த கலர் வந்ததுக்கு அப்புறமா இப்போ அந்த மீன் எல்லாம் எடுத்து இதுக்குள்ள அப்படியே புதைச்சு வச்சிட வேண்டியதுதான். புதைச்சிடலாம். இது நிறைய கிரேவியும் பண்ணிட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கிரேவி வந்து நம்ம. ஸோ இது நான் ஜஸ்ட் கோட் பண்ற மாதிரி தான் நான் இன்னைக்கு பண்றேன் நான். ஸோ உங்களுக்கு வேணும்னா நிறைய கிரேவியோட பண்ணி. சரிங்க. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? ஆமாம், ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சீர்காழி மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதுதான் ரொம்ப முக்கியமான தருணம். டேஸ்டிங் டைம். கண்டிப்பாக. நாங்கள் நீங்கள் போய் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக்கா, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கிரேவியோட அப்படியே போட்டு சாப்பிடுங்க. கேட்டது அப்படி தான் கேட்டு சாப்பிட்டேன். ஸோ உண்மையாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் ஃப்ரை நான் சாப்பிட்டதே இல்லை இது வரைக்கும். இதான் ஃபஸ்ட் டைம் நான் டேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போதே அவ்வளோ பிடிச்சிருக்கு. அண்ட் நிச்சயமாக வந்து நாங்கள் எங்கள் வீட்டிலே அடிக்கடி இது செய்வோம். ஏன்னா அந்த அளவுக்கு சுவையாக இருக்குது. அண்ட் என்ன சொன்னால் இந்த அளவுக்கு நான் மனமாக ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டதே இல்லை. இந்த சோம்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தேங்காய் எல்லா ஃப்ளேவரும் கலந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. தேங்க்யூ. அம்மாவுக்கு தான் இந்த கிரெடிட் போகணும். ஏன்னா அம்மா கிட்ட இருந்தால் நான் இந்த ரெசிபியை வந்து கற்றுக்கிட்டேன் நான். சூப்பர். ஸோ எங்கள் ஊருக்கான ரெசிபி இது. ஓகேக்கா. இந்த மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இவ்வளோ வந்தோடனே எனக்கு ரொம்ப நர்வஸாக இருந்தது. என்னை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுட்டு அம்மாவாக இருக்கட்டும். ஸோ அப்போ எல்லாருமே வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. இன்னொன்று என்னென்னா, உங்களை விட உங்கள் குட்டி தம்பியை பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக வந்தேன். ஏன்னா எனக்கு இந்த சேனலோட எடிட் பண்ணுறது, கேமரா எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்கன்னொன்னே. ஸோ அவங்கள பார்க்குறது தான் நான் வந்தேன். சூப்பர் ஒர்க் தான் தம்பி. ஆனால் அவன் தான் பார்க்க அந்த மாதிரி. ஆமாம், இல்லை நல்லா சூப்பரான ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் ஆள் குட்டி தான், பட் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என்ன எவ்வளோ கம்ஃபர்ட் ஆகினா, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வச்சு, எனக்கு சமைக்கிறதே ரொம்ப பயமாக இருக்குது. இன்னொரு கிச்சனில் வரும்போது அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது நீங்கள் எனக்கு கொடுத்து எனக்கு ஜாலியாகிடுச்சு. கடைசி ஒரு
15-20 மினிட்ஸ்லாம் ஜாலியாக அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். நான் தான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும். உண்மையாகவே பிடிச்சிருந்ததா எங்கள் ரெசிபி? ஐயோ உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ எப்போ கட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 20 நிமிஷம் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவேன் நான் உள்ள. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்ன நான் பண்ணாலுமே என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ என் கூடவே வந்து வெயிட் பண்ணி இந்த 2 நாளாக என் கூடவே இருந்து ஸோ அவருக்கும் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சூப்பர். தேங்க்யூ. ஸோ மறக்காமல் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த் அண்ட் தீபிகா. பாய்.